வினோ என்னாச்சு? ஏன் முகம் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு? இப்ப சொல்ல போறியா இல்லையா? எல்லாம் அந்த ஓனர் பையனாலதான். திரும்ப உங்ககிட்ட பிரச்சனை பண்ணானா? எங்க அவன்? பிரச்சனை பண்ணானா? அவனால எனக்கு ரோட்ல ஒரே அசிங்கம் ஆயிடுச்சு. என்ன சொல்ற வினோ? ஆமா பத்மா. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இந்த டவுட் இருந்துச்சு. சோழியம் குழுமி சும்மா ஆடுமா? பொறுக்கி பையன். அவனை எல்லாம் உள்ள வச்சு லாடம் கட்டினாதான் சரியா வருவான். ஆமா, இதுக்கு நீ சந்தோஷம் இல்ல படணும். நீ எதுக்கு இப்படி பயந்து கலங்கிட்டு இருக்க? என்ன பத்மா பேசுற? நான் பாட்டுக்கு என் வீடு உண்டு, என் கடை உண்டு, என் வேலையை பார்த்துட்டு என் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கேன். இதுல வேற அவன் என்ன ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்திட்டான். அத நினைச்சு என்ன சந்தோஷப்பட சொல்றியா? அதோ நீ நல்ல செருப்பால அடிச்சிட்டல்ல. மேற்கொண்டு போலீஸ பார்த்து கூட்டிட்டு போயிடுச்சுல. அவங்க பாத்துப்பாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிருச்சா? இனிமேதான் ஆரம்பிக்கும். என்கிட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி கையோட வாங்கன்னு சொன்னாங்க. நான் தான் நீங்க போங்க வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன வேணும் சொல்ற? ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகல? ஏன் பயப்படுற? என்ன பேசுற பத்மானி? நான் மிலிட்டரிக்காரனோட பொண்டாட்டி. எனக்கு இருக்கிறது பயம் இல்ல, முன்னெச்சரிக்கை. அங்கெல்லாம் போனேங்கிற விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சா ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் சரியாவே வராது. அதுக்காக இப்படியே விட போறியா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பத்மா. யாருமா வினோதினி? நான் தான் மேடம். உங்களை ஸ்டேஷன் கூப்பிட்டாங்க, நீங்க வரல. அதான் இன்ஸ்பெக்டர் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. மேடம், நான் கண்டிப்பா ஸ்டேஷனுக்கு வரணுமா? நீங்களே கண்டிச்சு இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க கூடாதுன்னு சொல்லிடுங்களேன். கம்ப்ளைண்ட் எல்லாம் வேண்டாம் மேடம். அம்மா, நீங்க எதுக்கு இவ்வளவு பயப்படுறீங்க? தப்பு பண்ணவன் துணிச்சலா இருக்கும்போது தட்டி கேட்கற நம்ம எதுக்கு பயப்படணும்?